ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிச்ச டாக்ஸிக் இந்த படம் நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங்கும் வந்தது. அத தொடர்ந்து டே 2 ஹோல்டு பண்ணி வச்சிருக்கா, இல்ல பெரிய லெவல்ல டிராப்பா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் நயன்தாரா, கவின் நடிச்ச ஹாய் அப்படிங்கிற படம், அப்புறம் ஒன்ஸ் மோர் அர்ஜுன் தாஸ் அவர்களோட படம். இந்த 2 படங்களும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு, இந்த 2 படங்களும் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம விஸ்வநாதன் சன்ஸா இருக்கட்டும், டிசியா இருக்கட்டும், ஸ்பைடர் மேனா இருக்கட்டும், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுவும் முக்கியமா 2 படம் பெரிய அளவுல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்னு இருமுடி, இன்னொன்னு பெத்தலகம் குடும்ப யூனிட். இந்த 2 படங்களும் பெரிய சம்பவமே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்ப்போம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சில பேர் மட்டும் தான் சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, டார்க் அப்படிங்கிற தமிழ் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தது. இப்ப கூட ஓடிடில வந்திருக்கு அமேசான் பிரைம்ல. ஸோ அந்த படத்துல ஒரு டிவி, அந்த டிவியை கலட்டினா கூட அதுல அப்படி போடு சாங் மட்டும் போவே போகாது. ஸோ அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ கிட்டத்தட்ட அது ஹாரர் ஃபில்மு. ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கிரி, கௌதம் கிருஷ்ணா, ராண்டி கிங், ஹரிஷ், ஜோஜோ அஃபிஷியல் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி நேத்து 42வது நாள் இந்தியால 18 லட்சம், டோட்டலா 246 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 1.477 பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், பட்ஜெட் 250 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ்ங்க. அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்று 29வது நாள் இந்தியாவில் 74 லட்சம், 630 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 2.233 பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 225 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். இன்சீடியஸ் அவுட் ஆஃப் ஃபர்தர் அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 45 லட்சம், டோட்டலா 16 கோடி 56 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 66.5 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், 18 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். ஆவரப்பன் 2 நேத்து 14வது நாள் இந்தியாவில் 77 லட்சம், உலகம் முழுக்க 90 லட்சம், 171 கோடியே 70 லட்சம் இந்தியாலையும், 205 கோடியே 48 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 45 கோடி பட்ஜெட். ஹனுமான் ஆன்ஷ் அப்படிங்கிற படம் நேற்று 21வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 43 லட்சம், டோட்டலா 14 கோடியே 31 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இதுவரையும் இந்த 21 நாள்ல நேத்து தான் ஹையஸ்ட் கலெக்ஷனே. இன்னைக்கு அதோட பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்து அட்வான்ஸ் புக்கிங் அப்படி நடந்திருக்கு. அப்புறம் டிசி நேத்து 21வது நாள் தமிழ்நாட்டில் 13 லட்சம், உலகம் முழுக்க 21 லட்சம், 101 கோடியே 29 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 35 கோடி பட்ஜெட். விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் நேத்து 14வது நாள் தமிழ்நாட்டில் 84 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 59 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், கேரளால 13 லட்சம், ஓவர்சீஸ்ல 28 லட்சம், உலகம் முழுக்க நேற்று 2 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 55 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 57 கோடியே 31 லட்சம், கர்நாடகாவில் 17 கோடியே 79 லட்சம், கேரளால 8 கோடியே 47 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 60 கோடியே 92 லட்சம், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ட்ரேட் நம்பர் படியே 200 கோடியே நெருங்கி வந்திருக்கு. 199 கோடியே 65 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. காலிஃபா நேற்று 8வது நாள் கேரளால 1 கோடியே 22 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 44 லட்சம், டோட்டலா கேரளால 17 கோடியே 40 லட்சமும், உலகம் முழுக்க 41 கோடியே 27 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். நேற்று பெரிய அளவுல டிராப் இருக்கு காலிஃபா படத்துக்கு. அப்புறம் பெத்லஹம் குடும்ப யூனிட் பிகேயு இந்த படம் நேற்று 7வது நாள் கேரளால 9 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. 9 கோடி 5 லட்சம், கர்நாடகால 52 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 69 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடி 23 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 49 லட்சம். டோட்டலா 49 கோடியே 78 லட்சம் கேரளாலையும், கர்நாடகால 5 கோடியே 43 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 62 கோடியே 83 லட்சம், உலகம் முழுக்க 123 கோடியே 16 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே 30 கோடி தான். வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது இல்லாம இந்த படம் செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழ் லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி சில தேட்டர் 1ஆம் தேதிக்கு மேல தேட்டர்ல வந்து புது படம்லாம் எடுக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கும் தேட்டர்ஸ்க்கும். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் அது சரியாயிடும் நம்பலாம். இருமுடி நேற்று 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 23 லட்சம், கர்நாடகால 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 86 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 92 கோடியே 81 லட்சம், கர்நாடகால 9 கோடியே 39 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 4 கோடியே 98 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 127 கோடியே 26 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. 45 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாலே ஒரு 100 கோடியை தாண்டி வசூல் பண்ண போகுது. ஏன்னா இப்பவே 93 கோடி கிட்ட வசூல் வந்திருக்கு, 92 கோடிக்கு மேல. ஸோ இப்போதைக்கு ரவிதேஜா அவர்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா
ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தாரு, ரவிதேஜா அவர்களோட கடைசி 5 படத்தோட வசூல சொல்லுங்கன்னு. இப்ப அத பார்ப்போம். நம்ம ரீசென்ட்டா தான் சொல்லியிருந்தோம். இன்னொரு வாட்டி அத ரிமைண்ட் பண்ணிடுவோம். அதாவது கடைசி 5 படத்துல டைகர் நாகேஸ்வர ராவ் 2023 65 கோடி பட்ஜெட் 45 கோடி வசூல் ஃப்ளாப்பு. ஈகிள் 2024 பட்ஜெட் 45 கோடி 32 கோடி வசூல் ஃப்ளாப்பு. மிஸ்டர் பச்சன் இந்த படம் தான் பெரிய டிசாஸ்டர். 50 கோடி பட்ஜெட் 13 கோடி தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டிசாஸ்டர். மாஸ் ஜதாரா இந்த படமே ஃப்ளாப்பு தான். 45 கோடி பட்ஜெட் வேர்ல்டு வைடு 26 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃப்ளாப்பு. BMW அப்படிங்கிற படம் 2026 வந்திருந்தது. 40 கோடி பட்ஜெட் 19 கோடி தான் கலெக்ஷன். இந்த படமே ஃப்ளாப்பு. ஸோ இவ்வளோ படத்தை தாண்டி இப்போ வந்து ஒரு பெரிய வெற்றி. இதெல்லாம் தாண்டி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. ஸோ நீங்க எத்தனை பேர் இருமுடி பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா ராத்திரி அப்படிங்கிற படம் ஒரு நல்ல வசூல் வந்துகிட்டு இருக்கு. நல்ல பிக்கப் ஆக்சுவலா. நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 31 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் 1 கோடி 81 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் இந்தியாவில் இதுவரையும் 1 கோடி 84 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. ராமன் லீலா இந்த படம் சுத்தமா படுத்துருச்சு. நேற்று 7வது நாள் வெறும் 7 லட்சம் தான். டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 2 கோடியே 31 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 7 கோடி. டாக்ஸிக் நேற்று 2வது நாள் எவ்வளவு வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால 11 கோடியே 29 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 83 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 23 லட்சம், கேரளால 82 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 கோடியே 66 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 47 கோடியே 60 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது டே 1 டே 2 கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு தான் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நேற்று நம்ம சொன்ன அட்வான்ஸ் புக்கிங்கை வச்சே நம்ம ஒரு 60 கோடி கிட்டையாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ அதுவும் இல்லை. ஸோ 47 கோடியே 60 லட்சங்கிறது ஒரு பயங்கர டிராப், ஹியூஜ் டிராப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோட்டலா கர்நாடகால 41 கோடியே 24 லட்சம், தமிழ்நாட்டில் 8 கோடியே 42 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 22 கோடியே 67 லட்சம், கேரளால 2 கோடியே 87 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 91 கோடியே 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 25 கோடியே 96 லட்சம், உலகம் முழுக்க 192 கோடியே 32 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 2 நாள்ல. இந்த படத்தோட பட்ஜெட் 500 கோடி. கிட்டத்தட்ட இந்த படம் டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங், அதை தொடர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராப் இருக்கு. டே 3 ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ இருக்கு ஃபைனலா அப்படின்னு பார்த்தா, இந்த படம் டே 3 எவ்வளோ கலெக்ட் பண்ணுதுன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஸோ டே 3 இந்த படம் கர்நாடகால 89 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 71 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 18 லட்சம், கேரளால 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 கோடியே 78 லட்சம், இந்தியாவில் மட்டும் 14 கோடியே 66 லட்சம். உலகம் முழுக்க சேர்த்து 16 கோடி கிட்ட தான் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்காக கலெக்ட் பண்ணிருக்கு. 25 கோடி கிட்ட வந்தாலே இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க 3வது நாள். ஸோ சாட்டர்டே சண்டே நடுவில் இருக்கு. அதுலேயுமே பெரிய லெவலில் டிராப் இல்லாம ஓரளவுக்கு இது மெயின்டைன் பண்ணாதான் இந்த படம் ஒரு வெற்றியை நோக்கி போகும். வெற்றியை நோக்கி போகுமாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு ஹோல்டு வேணும், டீசென்டான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா இதெல்லாம் பத்தாது. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பெருசு, அதை விட வியாபாரம் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 800 கோடியாவது இந்த படம் குறைஞ்சது கலெக்ட் பண்ணணும் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் வரதுக்கே. ஸோ இப்போதைக்கு 2 நாள்ல 200 கோடிக்கும் வசூல் கம்மியா தான் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பின்னடைவு தான். இருந்தாலும் இந்த படம் டே 3 டே 4 டே 5 இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள எவ்வளவு கலெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்ததா இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒன்ஸ் மோர் இந்த படம் வந்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா 18 லட்சம் தமிழ்நாட்டிலும், இந்தியாவில 19 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கிட்ட இந்த படம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு டே 1. அப்புறம் ஹாய் நயன்தாரா கவின் நடிச்ச இந்த படம் வந்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா தமிழ்நாட்டில் 44 லட்சம், இந்தியாவில் 51 லட்சம். ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 70லேருந்து 75 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணோம். வேர்ல்டு வைடு இந்த படம் ஒரு 90 lakhs கிட்ட நியர்பை அந்த 1 crore கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் ஹாய் ஒன்ஸ் மோர் பார்த்துட்டீங்க, எது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 28 எந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல பெட்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸிக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 14 கோடி 66 லட்சம் இந்தியாவில், பெத்லகம் குடும்ப யூனிட் கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட, இருமுடி 3 கோடியே 29 லட்சம், ஹனுமன் ஆன்ஷ் இந்த படம் வந்து 1 கோடியே 77 லட்சம், நேற்று பார்த்ததை விட டபுள் மடங்கு கிட்ட இருக்கு. விஸ்வநாதன் சன்ஸ் 70 லட்சம். ஆனா விஸ்வநாதன் சன்ஸ் இப்போ கரண்ட் அந்த 1 hour ட்ரெண்ட் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3000 டிக்கெட்ஸ் கிட்டே வந்து 1 hourல வித்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நான் சொல்றது பிஎம்எஸ்ல புக் மை ஷோல. ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் நாளைக்கு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.